தோண்டு தடவை மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கின் நண்பன் வணக்கங்களை திருத்துது. ஆத்தி வந்துட்டானா? விஜய் நிக்கி கல்யாணம் எப்போ? பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். என்ன உனக்கு எப்போ கல்யாணம்? உங்க கில்ட்டி ப்ளஷர் என்ன? சமந்தா. உங்களோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷோனா கிஸ் மீ ஹக் மீ ஸ்லாப் மீ தான். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாட்கள்லாம் வந்து ரொம்ப வெக்ஸான. ஆறா தெரியாதவங்கலாம் திட்டுறானேடா. நீங்க திட்டு வாங்கிருக்கீங்களா? இப்போ நானே ஒரு 10 ஐடியில நானே வந்து திட்டுறேன். ஜாலியா இருக்கும். யாரு செட்ல லவர் பாய்? அதிர்ச்சி. ஜிபி முத்து அண்ணா மாதிரி இமிடேட். ஐயோ சத்தப்பையில ஆக்சுவலி அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஜிபி முத்துவின் காதல் ரிவீல்ஸ் நிக்கி. இல்ல பேதியில போவான். 2026ல என்ன நடக்க போகுது? 2026 யார் ஓட்டு போட போறீங்க? 2026ல நான் வந்து நீங்க கடைசியா பார்த்த படம் 18 வயசு கீழ இருக்கிறவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இதே மாதிரி worst pickup line that someone used on you. கண்ணில் இது ஃபர்ஸ்ட் அது தொட. அது என்ன ஸ்பார்க்கா? வைக்கமா வருதே. பொறுக்கி பைய. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தோண்டு தடவை மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கின் நண்பன் வணக்கங்களை திருத்துது. ஆத்தி வந்துட்டானா? So hi guys, welcome back. ஐயோ என்ன bro? வெல்கம் பேக் டு தி ஷோ. ரபபரபப. So hi guys, this is VJ Shruti from Tamil Nadu Now channel. இன்னைக்கு என் கூட யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியே ஒரு விஜய களமிறங்கி இன்னைக்கு வந்துட்டு படங்கள் அப்புறம் சேட்டலைட் சன் டிவி அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. So yeah, it's none other than VJ Nikki. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் வந்து யூடியூப் சேனல்ல இருந்து சேட்டலைட்ல இருந்து இப்போ நம்மளோட பாதம் வந்து மூவிஸ்ல இருந்தாலும் இன்னைக்கு உங்க கூட நான் வந்து ஷோ பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்படி இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு இப்போ யோலோ அப்படிங்கிற ஒரு படத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்க. எப்படி அந்த பட வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம எல்லாருக்குமே யூடியூப் சேனல் அதான் 2018ல் வந்து யூடியூப் சேனலில் என்ட்ரு ஆனேன். ஷோ ப்ரொடியூசர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆங்கராக உள்ளே வந்தோம். எனக்கு எப்படி ஆங்கரிங் பண்ணணும் அதை இப்போ வரைக்குமே அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா திண்டால தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அப்போது ஆங்கரா ஷோ ப்ரொடியூசர்லேருந்து ஆங்கரா தாண்டி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கும்ல, சேட்டலைட் சேனல்னு ஒன்று வந்து சேட்டலைட் சேனல்லேருந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் எல்லாருமே வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் நீங்கள் எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஸோ அப்படி கேட்டு 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 என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கே, எப்படா மூவிலாம் வந்துட்டு பண்ண போகிறோம், எப்போ கால் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போது ஒன் ஃபைன் டே எனக்கு வந்து யோலோ இந்த மூவி ஒன்று கிடச்சிது. சூப்பர். ஓகே, இப்போ படம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்துட்டு அதாவது சேட்டலைட்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேனல் அப்படின்னா சன் டிவி தான். ஸோ சன் டிவியில் ஆங்கராக நீங்கள் யூடியூப் சேனல்லேருந்து போனப்போ ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கால் கூப்பிட்டப்போ எப்படி இருந்துச்சு? ஆஹா, சன் டிவியில் ஆங்கராக கூப்பிட்ருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு எனக்கு சன் மியூசிக்கில் தான் வந்து. ஓகே ஓகே. சன் மியூசிக்கில் வரும்போது அப்போது நான் வந்து அதான் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போது என் டீம்மேட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு கேட்குறேன், இந்த மாதிரி சன் மியூசிக்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லும்போது போய் பண்ணுறா, சூப்பர் இது ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ தான் சித்து அண்ணா, விஜய் சித்து அண்ணா, ஓகே ஓகே, இங்கேருந்து யூடியூப் சேனல்லேருந்து ஆஷிக் அண்ணா, அதுதான் யூடியூப்லேருந்து ஒரு செட்டு வந்து சன் மியூசிக் வந்துட்டு போனாங்கல்ல, அப்போ போகிறாங்க. ஆனால் எனக்கு இருந்தாலும் ஒரு பதட்டம், நம்ம வீட்டை விட்டுட்டு நம்ம எப்படிப்பா இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்தது. ஆனால் ஒரு சன் மியூசிக் அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கல நான். இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. நான் ரிஜெக்ட் பண்ணலாமே. ஆக்சுவலி எனக்கு ஒரு பதட்டம் ஒன்று இருந்தது சன் மியூசிக்ல, இப்போ கரெக்டாக இருக்குமா, ஏன்னா நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், தப்புன்னு ஒரு பெரிய ஒரு காலை எடுத்து வைக்கக்கூடாது இல்லை, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, எவ்வளோ பெரிய ஒரு சேனலு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது. சரி இங்கேயே நம்ம வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஒன் ஃபைன் டே வந்து சன் மியூசிக் தாண்டி சன் டிவிலேருந்து எனக்கு ஒரு கால், இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று இருக்குப்பா, 2 கேமரா இல்லைப்பா, உன்னை சுற்றி 10 கேமரா இருக்க போகுது, 2 லைட்ஸ் இல்லைப்பா, உன்னை சுற்றி வந்து ஒரு 100 லைட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஸ்டேஜ் எல்லாமே. இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம்ல, இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்கும். 2 கேமரா, ஒரு இல்லைனா வந்துட்டு மிஞ்சி போனால் ஒரு 3 கேமரா செட்டப்பு, 2 லைட்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து இந்த ரியாலிட்டி ஷோ, ஒரு பெரிய ஒரு செட்டு, 10 கேமரா, 100 லைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டேஜில் நிற்கும்போது பயங்கரமாக இருக்கும். செம்ம ஹையில், செம்ம ஹை. அது டெஃபினட்டாக நீங்களும் வருவீங்க சேட்டலைட்டில், அப்போது உங்களுக்கு அது தெரியும்.
ஓகே சூப்பர் கிரேட். அண்ட் இப்போ வந்துட்டு டாப் குக்கு டூப் குக்ல ஒன் ஆஃப் த டூப்பா இருந்திருக்கீங்க அண்ட் இருக்கீங்க. ஸோ இருந்திருக்கீங்க, எலிமினேட் செய்யப்பட்டேன். டூப் எலிமினேட் ஆக மாட்டீங்க ஆப்வியஸ்லி. இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆமாமா சொல்றாங்க. சரி நீங்க தான் அந்த ஷோவே ஒரு மாதிரி கொண்டு போறீங்க, நீங்க இருப்பீங்க. கட் பண்ணிடலாம். சூப்பர் நைஸ். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. டாப் குக் டூப் குக்கு சீசன் 2 கிடைக்குது. இன்னைக்கு நீங்க வந்துட்டு பண்றீங்க. ஸோ இதுதான் நான் கேட்டுட்டேன், நான் ரவுஃபா மேம் கிட்டே கேட்டேன், மேம் எனக்கும் வந்து ஆசை போட்டுட்டேன், பாவம் பேரை போட்டுட்டேன். ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சன் வந்து ஷெஃப் பட் சார், வெங்கடேஷ் பட் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவரு கூட இன்னைக்கு ஒரு காம்போலாம் வந்து பண்ணியிருக்கோம். அவர் சிவாஜி சாராகவும் தேவர் மகன் சீக்வன்ஸை வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருந்தோம். அது பயங்கர சூப்பராக கண்டென்ட் கொடுக்குற ஒரு பர்சனுங்க அவர். இப்போ வந்துட்டு உங்களோட ஃபன்னி சைடு எல்லாருக்குமே தெரியும், அதாவது கேமரா முன்னாடி. பட் உங்களோட ஒரு மீடியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படி அந்த சைட்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் பண்ணலம்மா. காலேஜ் படிக்கும்போது வீட்டில் தான் ஒரு சின்ன ஒரு போராட்டமாக இருந்தது இந்த ஃபீல்டுக்குள்ளே வர. இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு என்னடா இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் வந்துட்டு பேசாமலாம் இருந்திருக்கோம். ஒரு 6 மாதம் கிட்ட வந்துட்டு பேசவே இல்லை. வேணாண்டா, நல்லா பாடுறா, நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, இல்லைப்பா இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, குடும்பத்துக்குலாம் இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எங்கள் அப்பா ஸ்ட்ராங்காக சொல்லுவார். பழைய சூரியவம்சம் படம்லாம் பயங்கரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருப்பார் எங்கள் அப்பா. ஸோ அப்போ எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தேன், இது வேணாம், இது செட் ஆகாது, இல்லை தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு இன்னைக்கு. ஏன்னா மக்கள் கூட கனெக்ட் ஆகுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்கும். 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரில் நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, கோமாளியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜோக்கர் தான் வந்துட்டு அந்த சீட்டு கட்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் பையன். பேங்கிங் எடுத்த அந்த லைன்லையுமே எனக்கு செட் ஆகாது. துபாயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அப்படி அதான் எல்லா டேடும் வந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, டேய் போயிடுறா, அப்பாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஊரில் இருக்காங்கடா, நான் இப்போ பேசியிருக்கேன்டா, போயிடுறான், அங்கே செட்டில் ஆகிடும்டா, இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் பாடுறா, இல்லைனா வந்துட்டு பேங்க் லைன் பாடுறான். நான் வந்து மக்கள் கூட தான் கனெக்ட் ஆனேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாத்துலேயும் போய் கலந்துப்பேன். ஸோ தோக்குறோமோ இல்லைனா வந்து ஜெயிக்கிறோமோ அது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது, அதில் நம்ம இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் கிரேட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் உங்களோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷோனா கிஸ் மீ ஹக் மீ ஸ்லாப் மீ தான். அதை பத்தி நான் ஒரு क्वेश्चन தான் கேட்க போறேன். சோ அது வந்துட்டு அந்த ஷோ தான் உங்களை மக்கள் கிட்ட சேர்த்துச்சுன்னு சொல்லலாம். ஆமா ஆக்சுவலி கிஸ் ஹக் ஸ்லாப் இந்த ஷோ தான் பயங்கரமா எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவ் சைடும் வந்து அங்கதான் உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டியும் வந்துச்சு. அண்ட் பயங்கரமா ஆக்சுவலி நெகட்டிவிட்டினா அந்த ஷோ இதா இருக்கும்ல, என்னடா இவன் மட்டும் வாழ்றான், இதுதான் அதுதான் அப்படிதான் பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து அதுதான் அப்படியும் இருந்தது, அதே தான் வந்து மக்கள்கிட்டயும் பயங்கரமா. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப காண்டா ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது, அப்படின்றது செம வெக்ஸா இருந்தது. ஏன்னா எனக்கு மீடியானா என்னன்னே தெரியாது. எங்க அம்மா எங்க அப்பா வேற வந்து இந்த யூடியூப்ல இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் இருப்பாங்க, சூப்பரா படிப்பாங்க. எங்க அம்மா அப்பா வந்து வீடியோ பாக்குறாங்களோ இல்லையா, ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது நானுமே அந்த கமெண்ட் செக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாட்கள்லாம் வந்து ரொம்ப வெக்ஸா இருந்தேன். என்னடா நம்மளை வந்து யாருமே திட்டினது கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு திட்டுறது வேற, ஆனால் யாரா தெரியாதவங்களாம் திட்டுறான்டா. இட்ஸ் மீ ராஜேஷ் ஒருத்தன் இருப்பான், அவனும் திட்டுவான். கிங் கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் கமெண்ட் செக்ஷனில், அவனும் யாரா கிங் கூப்பர்னு பார்த்தா டிபியே இருக்காது, பயங்கரமாக இருப்பான் அவன். ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதவங்க திட்டினே இருக்காங்களே, என்னடா பண்ணுறது. அப்புறம் ஜாலியாயிடுச்சு, அவங்க திட்டலனா தான் இப்போ சோகமாக இருப்பேன். ஓ அந்த மாதிரி திட்டுற பயம் இருந்தாலும் ஜாலியாக இருக்குங்க. ஓகே சோ நம்ம ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து ஒரு சின்ன சீரியஸாவா பேசிட்டு இருக்கா? ஓகே கொஞ்சம் அப்படியே அந்த எமோஷனல் எல்லாம் சொன்னனால இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கேம் செக்மென்ட்க்குள்ள போறோம். ஓகே சோ இதுல வந்துட்டு ஒரு 5 கார்டு இருக்கு, நீங்க ஒண்ணொண்ணா அதை எடுக்கணும். இதுல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस கேட்பேன். சோ உங்க லைஃப்லயே நீங்க வந்துட்டு ஜோக்கரா சரியான ஜோக்கரா ஃபீல் பண்ண மொமெண்ட்? ஒரு வாட்டினா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் பீச்சில் சாப்பிட போனோம். இப்போ ஒரு அண்ணா வந்தார், சூப்பர் பயங்கரமாக பண்ணுற செம்மையாக. நான் வந்து பார்த்து சிரிப்பேன், உன்னோட இதெல்லாம் ஷோஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்து சிரிப்பேன். ஏன் இப்போது ஷோ தாண்டி ஏன் இப்போ சீரியலுக்குள்ளே போனேன் அப்படின்னாங்க. சீரியல் புரியல, நான்
நீ தானப்பா இளவரசி நாடகத்தில் வந்துட்டு ஹீரோ இளவரசி நாடகமா? இளவரசி நாடகம் வந்து எப்போ வந்தது ஆச்சுன்னா, ஆமாப்பா அப்போதுலேருந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னாங்க. அந்த அந்த ஒரு இது வந்து என்னால் மறக்கவே முடியாது. சரி, நமக்கு கொடுக்குறாரு ஏன்னா ஸ்கூல் பசங்க என் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி அது பயங்கரமாக ட்ராவல் பண்ணி இது பண்ணி கலாய்ச்சி விட்டாங்க. அவங்க கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி மட்டும் நம்ம சின்னதாக ஏதாச்சும் ஒன்று அசிங்கப்பட்டோன்னா வாழ்நாள் முழுக்க சொல்லி 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 அது வந்து ஏன்டா இப்படி நடந்தது, ஏன்டா அன்றைக்கி அவங்கள போய் பார்த்தோம், ஃபீவர் வந்திருக்கலாம் மேடம் நம்மளுக்கு, இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம் மேடம், அந்த மாதிரி நான் பயங்கரமாக இல்லை அந்த மாதிரி நடந்திருக்கு. சூர்யா உனக்கும் நடந்திருக்கு. சூப்பர். ஓகே, டேக் மாதிரி வந்துச்சு. ஆஹா ஆஹா என்னது 10 ஹார்ட். ஹூஸ் த லவ் ஆஃப் யுவர் லைஃப்? லவ் ஆஃப் மை லைஃபா? என் அம்மா. தன்னாரே நாரி. ஏங்க எடுத்து கொடுக்குறீங்க? நான் அவர் அப்படி போலான்னு நினைச்சா. அப்படியா? லவ் ஆஃப் மை லைஃப் அம்மா, தொழில், மக்கள். அப்புறம் சரி, உங்களுக்கு எப்போ கல்யாணம்? அடுத்து விஜய்க்கு கல்யாணம் எப்போ? பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? சூப்பர். நீ இவ்வளோ புரியவே இல்லையே. நான் பார்க்கலாமா? இன்னும் பார்ப்பாங்க. என்ன உனக்கு எப்போ கல்யாணம்? இல்லை, நான் இப்போ தான் 22. நான் இப்போ தான் 24. சொல்லுங்க. 7 வருஷம் பிஹைண்ட் வுட்ஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. நான் அப்போ வந்து 15 வயசுலேயே வந்துட்டேன் நான். அடுத்தது ஏ, நீங்கள் உங்கள் லைஃப்லேயே வந்துட்டு ஏஸ் பண்ண மூமெண்ட் அப்படின்னா என்ன? சாதிச்ச மூமெண்ட், ஜெயிச்சிட்ட மாறா? நான் படித்த ஸ்கூலில் இந்த கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். இப்போ நடக்கும்போது நிறைய கெஸ்டெல்லாம் வருவாங்க. கெஸ்ட்லாம் வரும்போது ஒரு நாள் நானும் இந்த ஸ்டேஜில் வந்து ஏறி உட்காந்தா போதும், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அது. அது நடந்தது. ஸோ என் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு ஹேவ் டு கம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து இவர் வந்து அலுமினி தான், அதை தாண்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல என் யூகேஜி மிஸ் எல்லாம் இருந்தாங்க. அது செம்மையான ஒரு செம்ம மூமெண்ட் அது. ஸோ இது அத்தனை பேருக்கு இது சொன்னால் இது என்ன இவன் என்ன இவ்வளோ சாதிச்சிட்டானா அது சாதிச்சிட்டான், அது கிடையவே கிடையாது. ஆனால் இது ஒரு கிக்கு இல்லையா? படித்த ஸ்கூலில் திருப்பி பாராட்டுறதெல்லாம் அது பயங்கரமான ஒரு கிக்காக இருந்தது. அது சாதிச்ச மூமெண்ட்ன்றதை தாண்டி ஆஹா ஏதோ பண்ணிட்டு இருக்கோண்டா, ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கோண்டா அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருந்தது. இது ஒரு சின்ன விஷயம் தான். நம்மளுக்கு ஒரு ஷோஸ் ஒன்று வரும்ல, இதோ இப்போ படம் ஒன்று வருது இல்லை, ஓகே நம்ம ஒரு ட்ராக்ல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றது என்னையே நான் வந்து தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். சூப்பர், கிரேட், அமேசிங். ஓகே, அடுத்து ஸோ இது டைமண்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்பவுமே அப்போ தான். ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட டாப் குக் டூப் குக்ல வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டாக நான் சொல்லுவேன், நீ அவங்க மாதிரி இமிட்டேட் பண்ணணும். ஷிவாங்கி. என்ன இது போங்க, என்னடா இது வாய்ஸ் செம்ம பர்சன் தெரியுமா ஷிவாங்கி? ஆமா, பாசிட்டிவிட்டி, இன் அண்ட் அவுட் வந்து ஒரு பியூரான இன்னசென்ட்டான ஒரு சொல். நான் பார்த்து அவ செட்டுக்குள்ள வரா அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றது, அந்த ஆம்பியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவான். நம்ம வந்து ஒரு டல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னதான் பக்கத்தில் போயிட்டோன்னா அப்படின்னு சிரிச்சுட்டா ஃப்ளாட் ஸ்மாக் போட்டுருவா. அதுலேயே எல்லாமே ஸ்மாக்காக இது பண்ணுவான். ரொம்ப எப்படி சொல்ற, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷிவாங்கி. அடுத்து ஜிபி முத்தானா மாதிரி இமிட்டேட். ஐயோ சத்தப்பையில என்னது இது, என்னலே இது, ஐயோ சத்தப்பையில இன்னும் வேற வார்த்தைலாம் சொல்ல முடியாது. நாங்கள் கேரவனில் இருப்போம் ஜாலியாக. அந்த ஆக்சுவலி அந்த அவர்கிட்ட நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு பேசணும்னா அவர் என்னலே சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியும், நீ நிறுத்தி சொல்லு என்ன இது அப்படின்னு அந்த மாதிரி ஸ்லாங் சூப்பரான ஒரு ஸ்லாங்கு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் பிடிக்காது. நிறைய பேர் வந்துட்டு அவரை பேசுவாங்கல்ல, அதை ரியாக்ட் பண்ணி அவர் வீடியோ போடுவார். அது ரியாக்ட் பண்ணாமல் அவர் சைலண்ட்டாக விட்டுட்டாலே அவரை மாதிரி தங்கம் யாருமே கிடையாது. வெரி எப்படி சொன்னா, ஷிவாங்கி சொன்னல அதே மாதிரி தான் இந்த செட்டில் வந்து ரொம்ப பியூரான இன்னொரு ஹார்ட் அவர். ஆனால் ஆக்சுவலி அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அவர் மேரிட் தானே? மேரிட் தான். அவர் அந்த மாதிரி லவ் பண்ணுவார், ஜாலியாக லவ் பண்ணுவார். அந்த ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் குக் டூப் குக்கில் தயவு செஞ்சு போய் பாருங்க. அப்போ தான் தெரியும். ஜிபி முத்துவின் காதல் ரிவீல்ஸ் இன்னைக்கு இல்ல பேதியில போவான். ஓகே, வெங்கடேஷ் பட் சார். ஆஹா இமிட்டேட். டிசாஸ்டர். என்னடா இது
வாழ்க்கை எப்படி டிசாஸ்டர் அதே மாதிரி தான்டா இந்த குக்கிங் டிசாஸ்டர். எத்துன்னு போ அப்படின்னு ஒரு ஒர்க்கை வந்து லவ் பண்ணா அது கஷ்டமே இல்லை அப்படின்றத அவர் பார்த்து தான் நகர்த்திட்டேன். ஆமாம், வெரி ஸ்வீட் பர்சன். சூப்பர். இப்போ இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பஞ்ச் டயலாக் இல்லை அவங்கள பற்றி ஒரு பஞ்ச் டயலாக் இல்லை ஒரு வேர்ட் அதில் மட்டும் தான் சொல்லணும். ஓகேவா? மோனிஷா சிங்கப்பெண்ணி. ஓகே. கேபிஒய் தீனா காமெடி கஜானா. ஐயோ, அது கலைஞர் டிவியோட இது இல்லை. பரவாயில்ல. காமெடி புகழ். இத்துடன் இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நான் நானே ஒரு டைட்டில் கொடுப்பேன். அந்த டைட்டில் வந்துட்டு டாப் குரூப் புக்ல யாருக்கு சேரும் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே? நான் உங்ககிட்ட கேட்குறேன், 2026ல என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? எலெக்ஷன் வரும், அவ்வளோதான். நான் என்ன 2026ல என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறேன். விஜய்க்கு கல்யாணம் நடக்க போகுது. 2026ல் நடந்தது என்ன? பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிகர் ஃபுடி விஜய் நிக்கி. நீங்க தான். நான் தான். ஓகே. ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டணும்னா யார் மாட்டுவா? அது நான் எடுத்துக்க முடியாது. நான் எடுத்துக்கிட்டா வீட்டில் ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டினா யார் மாட்டுவாங்க? அந்த கண்டஸ்டன்ட்ல ஒருத்தங்களா? இதுல என்ன? முதல்வன் படத்தில் இதுல என்ன இருக்கு? அவங்கள இழுத்து விடுங்க ரோட்ல, நல்லா இருக்கும், நீங்க 2 பேரும் அடிச்சுக்கோங்க. யாரு சொல்றது? இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல ராகேஷ், விஜய் ராகேஷ் அவரு. ஓகே, சூப்பர். மாற்றத்துக்கு வாய்ப்புகள் பல இருக்கு. ஆமா, தண்ணி குடிச்சிட்டே தயவு செஞ்சு, நான் வரும் பியூர் இந்த H2O மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். தண்ணி குடிச்சிட்டே ஓட்டாதீங்க, மாட்டுவீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல. ஓகே, சூப்பர். அடுத்து லவர் பாய். யாரு செட்ல லவர் பாய்? அதிர்ச்சி. ஓகே. இரு அதிர்ச்சி யார் சொல்லு? கடவுளே. வந்தனா உன்னை பார்க்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த செட்லே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா அது யாரு? என்னோட வாய்சன். யாரு? வாய்சன். ஓகே. ஏய், நீ ஷோ பாக்குற. வாய்சன் வந்துட்டு இஸ் a ஸ்ரீலங்கன் சிங்கர். அவன் யாருன்னா அந்த வள்ளுவனோ அது கவியமோ அண்ணன் ரஜினிக்கு ஜிங்காரி அது அவர்தான் பண்ணாரு. அது ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய பாட்டு அவன் வந்து பாடுவான். அவனோட வாய்ஸுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேனு, என் நண்பன். எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர், கிரேட். ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொன்று ஒரு சின்ன டாஸ்க். இப்போ வந்துட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும். உங்க பேர் என்ன? சாப்பிட்டேன் நான். இருங்க, அதுக்கு ஆன்சரே சொல்லக்கூடாது. நீங்க ஆன்சர் மாத்தி யோசி இல்ல லேட் யோசி. ஓகே. நான் இது நடத்தி இருக்கேன், ஆனா நானே மறக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வேற. ஓகே, உங்க பேர் என்ன? டாப் குக் டூப் குக்ல உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு? விஜய் நிக்கி. ஓகே. லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்க? வாய்சன். உங்க ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாரு? சிக்கன். ஓகே. உங்க கில்ட்டி ப்ளஷர் என்ன? சமந்தா. ஐயோ, அப்படி இல்ல, அது முன்னாடி கேள்விக்கான ஆன்சர். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரவுண்ட். டக் டக்னு சொல்லணும். லாஸ்ட் ரவுண்ட் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே? ஃபுல் நேம்? நிக்லேஷ் சத்யநாதன். உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் எப்போ நடந்துச்சு? ஸ்கூல். எந்த ஸ்டாண்டர்ட்? 11th. என்னோட அந்த பொண்ணு யூஎஸ்ல இருக்காங்க. உங்க ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு டபுள் சைடா இல்ல ஒன் சைடா? ஒன் சைடு. சொல்லிட்டீங்களா? லவ் சொன்னீங்களா? நான் சொன்னேன், அவ வேற பையன் கிட்ட சொல்லிட்டா. ஹார்ட் பிரேக். ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக்ன்றது அது அவங்களோட சாய்ஸ் தானே. இல்ல, உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆச்சான்னு கேட்டேன். ஆமா, பின்ன ஹார்ட் பிரேக் ஆகும். பின்ன நானே பின்ன சிச்சன நானும் மனுஷன் தானே. ஓகே. என்னதான் ஜோக்கரா இருந்தாலும் உள்ள அழுவல்ல. ஃபேவரட் ஆக்டர் என்றும் விஜய் சார். சூப்பர். அஜித் சார். ஓகே, ரெண்டு பேரும். விஜய் சேதுபதி அண்ணா. எஸ்டிஆர். ஆஸ் an ஆங்கரா உங்களால சூஸ் பண்ண முடியலையா? எனக்கு ஆக்டிங் எனக்கு விஜய் சார். ஓகே. ஓகே, விஜய் சார் தளபதி. ஓகே. விஜய் சார். ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? சமந்தா. என்றும் சமந்தா அவர்கள். ஐ வில் லைக் ஒரு எக்ஸ்ட்ரீம் போவேன் சமந்தாக்கு வந்து. அதுதான் சமந்தா வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு. சமந்தா இன்டர்வியூ எடுத்திருக்கீங்களா? நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டுங்க அவங்க ஒரு இன்டர்வியூலலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. உண்மையாகவே என் கண்ணில் இருந்து தண்ணி வந்தது. ஸோ ஐ லவ் சமந்தா இஸ் ஃபார் எவர். ஃபேவரட் யூடியூபர்? 100% நோ டவுட் விஜய் சித்து. நீங்கள் கடைசியாக பார்த்த படம்? நான் கடைசியாக பார்த்தேன்
நீங்கம்மா பின்ன யாரு? அதான் இது சொல்லலாம் 18 வயசு கீழே இருக்கிறவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இதே மாதிரி. நான் கடைசியா பார்த்த படம் யோலோ. worst pickup line that someone used on you. எனக்கு தெரிஞ்சு அது எனக்கா? யூஸ் பண்ணது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? கண்ணில் இது ஃபர்ஸ்ட் அது தொட. அது என்ன ஸ்பார்க்கா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓகே, தேங்க் யூ so much. உங்களை கூடிய சீக்கிரம் நாங்க இதே மாதிரி பிக் ஸ்கிரீன்ஸ்ல நீங்க நினைச்ச மாதிரி 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் இல்ல, கூடிய சீக்கிரமே நீங்க வந்துட்டு ஒரு பெரிய படத்துல உங்களை அப்படி நாங்க பார்க்கணும். எஸ், உங்களோட லவ் சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக தமிழ்நாடு நவ் சேனலுக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப நிறைய அப்கமிங் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் டிஜிட்டல் அவார்ட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்கல்ல. சூப்பர் சூப்பர். தேங்க் யூ, சூப்பர். நன்றி நன்றி. சூப்பர்மா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.